எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை. நாங்க அடிமைனா 1999 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட திமுக எம்பியில போட்டிட்டாங்களே. திரு முரசொலி மாறன் அவர்கள் மத்தியில திமுக அமைச்சராக இருந்தார். அடுத்த 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தல் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி இருந்தது இல்லைங்க. அப்ப அவர்களாம் கூட்டணி வச்சா அடிமை இல்ல, நாங்க கூட்டணி வச்சா அடிமை. பாருங்க ஒரு போட்டோ, எப்படி அவை அடிமையா இருந்தாங்க பாருங்க. அப்ப 2 பேருமே எல்லாமே இறந்துட்டாங்க பாவம். பாருங்க ஸ்டாலின் ஒரு முரசொலி மாறனும் திரு கருணாநிதியும் எப்படி வாஜ்பாய்க்கு ஜால்ரா போட்டு இருக்காங்க. இதையா ஜால்ரா? நாங்க அப்படி கிடையாது. நாங்க கூட்டணி வைக்கிறோம் இல்லையா, நாங்க சொல்லல. தேர்தல் நேரத்தில் கூட்டணி வைக்கிறோம், வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காக. இன்றைக்கு அதிமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற, கூட்டணி வேற. கொள்கை என்பது நிலையானது, கூட்டணி என்பது அவ்வப்போது தேர்தல் வருகின்ற பொழுது அந்த கூட்டணி அமைச்சு வாக்குகள் சிதறாமல் வாக்குகளை பெற்று நிறுத்தப்படுகின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக அமைக்கப்படுவது. அப்படித்தான் நாங்கள் கூட்டணி வச்சுக்கோம். எங்க கூட்டணி ஒத்த கருத்துடைய கூட்டணி. மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி. என்ன தப்பு? நீங்க வச்சா தப்பு இல்ல, நாங்க கூட்டணி வச்சா தப்பா? அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மத்திய அரசோடு இணக்கமாக இருக்க வேண்டும். மத்திய அரசோடு இணக்கமா இருந்தா தான் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற முடியும். நிதி தேவை, திட்டத்துக்கு அனுமதி தேவை, யார் கொடுப்பா? மத்திய அரசாங்கம் தான் கொடுக்க முடியும். திரு ஸ்டாலின் அவர்களே 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மத்தியில இருந்து எந்த திட்டத்தையாவது உங்களால் பெற முடிஞ்சதா? மத்திய அரசு இருந்து ஏதாவது நிதியை பெற முடிஞ்சதா? முடியல. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருக்கின்ற பொழுது, அம்மா இருக்கின்ற பொழுது சரி, அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலும் சரி, பெரிய திட்டம் மெட்ரோ ரயில் திட்டம் 118 கிலோமீட்டர் நீளமுள்ள ரயில்வே பாதை அமைப்பதற்கு மத்திய அரசு அணுகணும். பாரத பிரதமர் கோரிக்கை உடனடியாக இந்தியாவிலேயே ஒரு திட்டத்திற்கு ஒரே நேரத்தில் 63,000 கோடி மத்திய அரசு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டது. இது அதிமுக சாதனை. மத்திய அமைச்சர் மரியாதைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக சென்னைக்கு வந்து கலைவாணர்களிலே நடைபெற்ற அந்த விழாவிலே கலந்து கொள்ள அடிக்கல் நாட்டினாங்க. இப்படி ஒரு திட்டமாவது உங்களுடைய